அம்மாவோட இறுதிச் சடங்குல அருண் பண்ற ஓவர் ஆக்டிங்கை பார்த்தா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். 16 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அருண் வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அருணுக்கு ஃபோன் வர உள்ள கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்க சீதாவோ என்னங்க ஃபோன் அடிக்குது, சவுண்டை கம்மியா வச்சு பார்த்தாதான் என்ன அப்படின்னு அங்க சொல்றாங்க. அதே சமயம் சீதாவோட மனசுக்குள்ள அன்னைக்கு அத்தை இறந்தன்னைக்கு அவர் பட்ட கோபமும் ஆக்ரோஷமும் கவலையும் இப்போ கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியல. ஜாலியாக ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு கேமை சவுண்டெல்லாம் அதிகமாக வச்சு விளையாடிட்டு இவர் என்ன நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே சமைக்க போகிற சீதா அருண் யார்கிட்ட பேசுகிறாருங்கிறத உன்னிப்பாக கேட்குறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, என்னது இங்கே எதுக்கு வீட்டு வரைக்கும் வந்தீங்க, வெளியில் நிற்கிறீங்களா, உங்களை யார் இங்கே வர சொன்னது, எங்கேயாவது சீதா கண்ணில் பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாத்தையுமே அப்படியே காய்கறி கட் பண்ணிட்டு சீதா கேட்டுறாங்க. உடனே ஆப்போசிட் சைடில் அருணுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நபர் சொல்கிறாரு, இல்லை நீங்களும் 10-15 நாளுக்குள்ளே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு பேச்சையும் காணோம் மூச்சையும் காணோம், அதனால தான் சரி வந்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆப்போசிட் சைடில் பேசுகிற அந்த நபர். உடனே சரி சரி நீங்கள் கிளம்புங்க, நான் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அருண். உடனே அந்த நபரோ, ஆஹா முடியவே முடியாதுங்க, நீங்கள் இப்போவே எங்களுக்கு பணத்தை கொடுக்கலனா நான் இங்கேருந்து நகரவே மாட்டேன், அதுக்கப்புறம் இப்போ டோர் கதவை தட்டிட்டு உள்ளே வந்து தான் அடுத்தது இதை பற்றி நான் பேசுவேன், அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ உள்ளே களி தின்னுட்டுருக்கானே அந்த செல்வம் அவன் வெளியில் வந்துடுவான், அப்புறம் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, எது சௌகரியம் அப்படின்னு அந்த நபர் கேட்க உடனே அருண் டென்ஷன் ஆகி அப்படியே டிவி ரிமோட்டை தூக்கி வீசி எறிகிறாரு. அதை பார்த்துட்டு சீதா என்னங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்க உடனே ஆஹா இல்லை சீதா இல்லை, தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே சரி நீ போய் சீக்கிரமாக உள்ள சாம, எனக்கு பசி ஆகுது, நான் வெளியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு வெளியில் போகிறாரு. அதே சமயம் அங்கே அருணோட முகம் இத்தனை நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது, இப்போ என்னமோ ஒரு கலவரத்துலையும் எரிச்சல் கோபத்துலையும் கிளம்பி வெளியில் போகிறத பார்த்துட்டு சீதாவுக்கு டவுட் வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவர் யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா சிட்டி வெளியில் நிற்கிறான். சிட்டி கிட்ட போய் அருண் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிட்டி பலமாக சிரிச்சுக்கிட்டே என்ன கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்துடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் வண்டவாளையெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுன்னு பயந்துட்டீங்களோ டிராஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே டிராஃபிக் போலீஸ்மேன் அருண் சொல்கிறாரு, ஏய் சிட்டி உனக்கு தான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல, அதுக்குள்ளே திரும்பவும் இங்கே வந்து இப்படிலாம் சத்தம் போட்டு வீட்டில் சொல்லிடுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல, பாத்தியா யார்கிட்ட, இந்த சிட்டி கிட்டேயே வந்து உன்னோட போலீஸ் வேலையை காமிக்கிறியா, பணம் கொடுக்குறேன்னு தானே பேச்சு, இல்லைன்னா செத்து போனது உங்கள் அம்மாவே உண்மையில் கிடையாது, அவங்க உன்னை தத்தெடுத்து தான் வளர்த்துனாங்க, கடைசியில் அவங்களையே நீ கொலை பண்ணுறதுக்கு தான் என்கிட்ட பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணங்கிற விஷயத்த உங்கள் பொண்டாட்டி சீதா கிட்ட உள்ளே வந்து சொல்லட்டுமா அப்படின்னு சிட்டியும் கேட்க உடனே அருண் சொல்கிறாரு, என்னடா சிட்டி என்னையே மிரட்டுறையா, உனக்கு கொடுக்குறதா பேசப்பட்ட 4 லட்சம் ரூபா என்னால் தர முடியாது, ஆமாம் நான் சொன்னதை நீ உள்ளே போய் சொன்னால் சீதா என்ன சும்மா நீ வாயில் சொல்கிறத நம்பிக்குவான்னு நினச்சியா, நிச்சயமாக நம்ப மாட்டா, ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அம்மா மேலே நான் உண்மையிலேயே பாசம் இருக்கிறவனை போல நல்லா தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல உடனே பாத்தியா இப்போவும் தப்பு தான் பண்ணிகிட்ருக்க, நீ அன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் வந்து பார்த்து என்கிட்ட பணம் கொடுக்குறதா பேசி அவங்க என்னோட அம்மா கிடையாது, நான் அவங்களோட சொத்துக்காகத்தான் அவங்கள இப்போ கொலை பண்ண போகிறேன்னு நீ பேசினது எல்லாமே நான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட ஆஃபீஸை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு தானா அருண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருணோட தோள் மேலே அப்படியே ஒரு தட்டு தட்டுறாரு சிட்டி. உடனே எரிச்சல்ல, டேய் நீ யார் தோளில் தட்டுறேன்னு தெரியுதா, முதல்ல கையிடுறா அப்படின்னு சொல்ல உடனே சரி நான் எனக்கு ஒரே ஜோலி தான், இந்த வீடியோவை கொண்டு போய் அந்த சீதாமா கிட்டேயோ எதுக்கு நான் அவ்வளவு சிரமப்படணும், இல்லை இல்லை அவள் அக்கா புருஷன் முத்து கிட்ட கொடுத்துட்டா போதும், ஏன்னா முத்து இப்போ அவனோட ஃப்ரெண்டு செல்வத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்கான், இந்த ஆதாரத்தை மட்டும் நீ தான் அந்த அம்மாவை வேன் ஏற்றி கொலை பண்ணுன்னு
கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை கொடுத்தேங்கிறத நான் காமிச்சேன்னு வெய்யி, அதுக்கப்புறம் பாவம் இடையில வந்து பலிகடா ஆன அந்த செல்வத்தை காப்பாத்துறதுக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிட்டி. உடனே டேய் அதுதான் நீ ஏன் காரை ஏற்றி கொள்ளலை, இடையில என்னமோ சொல்வாங்களே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ அந்த ஜோலியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செல்வம் உள்ளே வந்து பூந்துட்டானே, அவனோட ஏழ்றையே என்னவோ இன்னைக்கு நல்லா அவன் வந்து மாட்டிட்டு உள்ளே போய் ஜெயிலில் உட்காந்துருக்கான். அதான் உனக்கு பணம் கொடுத்து அனுப்ப சொன்ன ஆள் அவனுக்கு பின்னாடி தானே வந்தான், அதுக்கு முன்னாடியே அவன் குறுக்க வந்து இடிச்சிட்டதால இப்போ அவன் தானே கொலைகார, நான் கொலை பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே சிட்டி சொல்கிறாரு, இதை பாரு என்னோட தொழிலே இதுதான், கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி தொழில் பண்ணவ எனக்கே தெரியாதா, நீ என்கிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொன்னதும் உங்கள் அம்மாவை கொலை பண்ணுன்னு சொல்லி சொன்னதுக்கும் என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை மட்டும் முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சேன்னா முத்து என்ன தெரியுமா சொல்லுவான், செல்வத்துக்கிட்ட சொல்லி செல்வம் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இடிச்சதா சொல்லி கடைசியில் நீ தான் மாட்ட போகிற, அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் சீதாவும் சேர்ந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் செல்வமே நான் பணம் கொடுத்து தான் சார் இந்த வேலையை செய்ய சொல்லி சொன்னா இந்த இன்ஸ்பெக்டர்னு உன்னை கை காமிச்சிட்டா நீ தான் உள்ள போவ, எப்படி சங்கதி அப்படின்னு கேட்க இது எல்லாத்தையுமே சீதா அப்படியே கிளியராக ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஃபுல்லி விவரமாக கிளியராக வாய்ஸ் ரெக்கார்டோட வெளியில் சிட்டியும் அங்கே அருண்குமாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத, ஓஹோ இத்தனை நாளாக நீ அதுக்கப்போ அவங்க உன்னோட அம்மாவே இல்லைன்னு சொல்லி அவங்க சொத்துக்கு வேண்டி இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சொத்து உனக்கு அவசரமாக தேவைப்பட அவங்கள கொலை பண்ணுறதுக்கு சிட்டி கிட்ட ஆள் அனுப்பிச்சு இது பண்ணியிருக்க பாவம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே அதுக்கப்புறம் தொடர்ந்து சிட்டி சொல்கிறாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த செல்வம் அன்னைக்கு அங்கே தான் சவாரிக்கே வருவான்னு சொல்லி அவனோட பிரேக் ஒயரையும் கட் பண்ணி விட்டது நான் தான், அதனால் உண்மையிலேயே நான் உங்ககிட்ட பேசினபடி நியாயமாக தான் என்னோட வேலையை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாமே கிளியராக சீதா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட உடனே அடுத்த நாள் கோர்ட்டுக்கு பெயில் வாங்குறதுக்காக செல்வத்தோட கேஸ் ஹியரிங்க்கு வர அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு சீதா நேராக போகிறாங்க. அதே சமயம் முத்துவும் மீனாவும் கோர்ட் வாசலில் நின்று பேசிக்கிறாங்க. செல்வத்துக்கு எதிராக தான் நிறையா சாட்சிகள் இருக்குது மீனா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, எதுக்கும் பார்ப்போம் நம்ம வக்கீல் என்னது பேசி வாங்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே செல்வத்தோட குழந்தை வந்துட்டு மாமா எனக்கு பெயில் எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிருந்தேனா மாமா, எங்கள் அப்பாவை பார்க்கணும் மாமா அப்படின்னு அழ உடனே சீதா சொல்கிறாங்க, இல்லைம்மா இல்லை பெயில் மட்டும் கிடையாதுமா, சீக்கிரமாக உங்கள் அப்பா வெளியிலேயே வந்துடுவார், அக்கா மாமா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே மீனா சீதாவோட கையை பிடிச்சு இழுத்து, என்ன சீதா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு உடனே அவங்க வீடியோவை போட்டு காண்பிக்க கடைசியில் சிட்டி அதோட அதாவது செல்வத்தோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டதே தன்னோட ஆள்தான்னு சொல்லி அங்கே எவிடன்ஸை பக்காவா அவர் வாயாலேயே சொல்கிறதும், அதே சமயம் அருண்குமார் பணம் கொடுக்கறதா சொன்னதால தான் அப்படி செஞ்சங்கிறதும் அங்கே நீதிபதிக்கு முன்னாடி அந்த வீடியோ ஆதாரம் கிளியராக காட்ட அதை பார்த்துட்டு டிராஃபிக் போலீஸ் அருண்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதே சமயம் உண்மையை ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள தள்ளி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்க வேண்டிய இருக்கும் மிஸ்டர் அருண்குமார் அப்படின்னு சொல்ல உடனே சீதா ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க, நீதிபதி இல்லைங்க ஒரு நிரபராதி தண்டிக்கப்படவே கூடாது, செல்வானத்துக்கு அன்னைக்கு தெரியாது பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டதுன்னு சொல்லி